தளபதிக்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு கொடுத்ததுக்கான காரணம் என்ன அப்படின்றத பத்தி ரிட்டையர்டு டிஎஸ்பி ரவி அவர்கள் ஷேர் பண்ணியிருக்காரு. அதாவது இந்தியாவில் பாத்தீங்கன்னா மொத்தம் 5 கேட்டகரிக்கு கீழே பாதுகாப்பு வழங்குறாங்களாம். இசட் பிளஸ், இசட், எக்ஸ், ஒய் பிளஸ், ஒய், இந்த மாதிரி மொத்தம் 5 பிரிவுகள் இருக்கான். அண்ட் இது இல்லாம எஸ்பிஜின்னு ஒன்று இருக்கு, அது வந்து பிரைம் மினிஸ்டருக்கு மட்டும் கொடுக்கறதா. அண்ட் அதுக்கான செலவு மட்டுமே வருஷத்துக்கு 528 கோடி ஆகுமா. ஸோ நெக்ஸ்ட் இசட் பிளஸ், இசட், எக்ஸ், ஒய் எல்லாமே அடுத்த கட்டத்தில் இருக்கிற விஐபிகளுக்கு கொடுக்கிற பாதுகாப்பா. அதாவது இசட் பிளஸ் கேட்டகரியில இருக்கிறவங்களுக்கு 2-3 புல்லட் ப்ரூஃப் ஆகணும். தென் அதுக்கு கீழே கேட்டகரியில இருக்கிறவங்களுக்கு 1 புல்லட் ப்ரூஃப் ஆகணும். இந்த மாதிரி ஒரு விஐபிக்கு இருக்கிற த்ரெட்டை பொறுத்து அவங்களுக்கு எந்த பிரிவுல செக்யூரிட்டி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுவாங்களாம். அண்ட் இந்த பாதுகாப்புக்கு தளபதி சைட்ல இருந்து ரிக்வெஸ்ட் வச்சிருப்பாரு அப்படின்ற மாதிரிலாம் சில பொய்யான தகவல்கள் போயிட்டு இருந்துச்சு. பட் இது வந்து தளபதி டிசைட் பண்ற ஒரு விஷயம் இல்லையா. அதாவது அந்த மாதிரி பிரைவேட்டா வச்சிருக்கிற ஆப்ஷனும் இருக்கு. அம்பானி அவர்கள் அந்த மாதிரி பிரைவேட்டா தான் வச்சிருக்காராம். பட் தளபதிக்கு கொடுத்ததுக்கான காரணம் ஸ்டேட் லெவல் செக்யூரிட்டி கமிட்டின்னு சொல்லிட்டு ஒரு கமிட்டி இருக்கான். சோ அவங்க மாசம் ஒரு மீட்டிங் நடத்தும் போது அதுல யாருக்கெல்லாம் என்ன த்ரெட் இருக்கு அப்படின்ற மாதிரி பப்ளிக் ஃபிகர்ஸ்க்கு இருக்கிற த்ரெட் எல்லாம் அனலைஸ் பண்ணி இவங்களுக்கு இப்போ இந்த கேட்டகரி பாதுகாப்பு தேவைன்னு சொல்லிட்டு அவங்க டிசைட் பண்ணுவாங்களாம். அண்ட் அவங்க இதை அனலைஸ் பண்றதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்கான். எக்ஸாம்பிளுக்கு த்ரெட்டனிங் ஃபோன் கால்ஸ், த்ரெட்டனிங் லெட்டர்ஸ், இந்த மாதிரி அன்னானிமஸான மிரட்டல்கள், இந்த மாதிரி விஷயங்களை வச்சுதான் அதை முடிவு பண்ணுவாங்களாம். சோ அந்த மாதிரி நடந்த ஒரு கமிட்டியில தான் இந்த மாதிரி தளபதிக்கு பாதுகாப்பு வேணும்னு சொல்லிட்டு அவங்க டிசைட் பண்ணிருக்காங்க. அந்த தளபதி ஒரு மிகப்பெரிய சினிமா நடிகரா இருந்து இப்போ அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறதால அவருக்கு நிறைய அச்சுறுத்தல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ அவர் வெளியில போகும்போது கூட்டத்துல ஏதாவது அசம்பாவிதங்கள் நடந்தா அது மிகப்பெரிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனையா பார்க்கப்படும். சோ அதை முன்கூட்டியே தவிர்க்க தான் இந்த மாதிரி செக்யூரிட்டி வழங்கப்படுது. அண்ட் தளபதிக்கு கொடுத்திருக்கிற ஒய் பிரிவுக்கான மாச செலவு பாத்தீங்கன்னா 12 லட்சம் ரூபாயா. மோஸ்ட்லி 2 வாகனம் தளபதியோட காருக்கு முன்னாடியும் பின்னாடியும் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா. இல்லனா அட்லீஸ்ட் ஒரு வாகனமாவது கொடுப்பாங்களாம். அண்ட் இந்த பிரிவுல தளபதியோட மொத்தம் 8 பேர் பாதுகாப்பிற்காக இருப்பாங்களாம். அண்ட் இந்த பாதுகாப்பு செலவுக்கான 12 லட்சத்தை அரசு தான் ஏற்குமா. ஏன்னா அம்பானி மாதிரி ஒரு தனிநபரா இருந்தா அது அவங்களோட செலவு. பட் தளபதி ஒரு பொலிட்டீஷியனா இருக்கிறதால அந்த செலவு அரசு தான் ஏற்குன்ற மாதிரி சொல்றாங்க. அண்ட் தளபதி பே பண்ற டாக்ஸுக்கு தாராளமா இதெல்லாம் பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஸோ இந்த ஒய் பிரிவு பாதுகாப்புன்றதுக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய விஷயம் இருக்குன்றது இப்பதான் தெரியுது. இனிமேல் தளபதி பப்ளிக்ல வரும்போது முட்டை அடிக்கிறது, தக்காளி அடிக்கிறதுன்னு சொல்லிட்டு எவனாவது பிளான் போட்டா தூக்கி சொருவல் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரி தளபதி பத்தின ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.